Unit exercise 4 la ninth sum. Two circles intersect at A and B. From A point P on the one of the circle lines PAC and PBD are drawn intersecting the second circle at CD. Prove that CD is parallel to the tangent P. என்ன சொல்கிறாங்க, இந்த டேஞ்சன்ட்லேருந்து ஒரு லைனு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ரெண்டு சர்க்கிளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிளில் இருக்கிற ஒரு லைனில் டச் ஆகுது. அதே தான் இந்த எங்கேயும் இங்கேருந்து புறப்படுற ஒரு லைனு இன்டர்செக்டிங் பாயிண்டில் இந்த ரெண்டு சர்க்கிளும் டச் ஆகிற பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிளில் இருக்கிற ஒரு லைனில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் இந்த லைனும் பேரல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். நான் அதுக்காக பதில் நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். சரியா, ஏபியை வரைஞ்சிக்கிட்டு நான் இதையும் பேரல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போது சொல்யூஷன் போயிடலாம். முதல்ல நான் எடுத்தோடனே நான் இங்கேருந்து இங்கே போயிட முடியாது இல்லையா, இதுக்கு இதுவும் பேரல்னு சொல்ல முடியாது. நான் இங்கேருந்து இந்த லைனுக்கு வரணும், இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வரணும். ஓகேவா, அப்போ தான் நான் இதை பேரல்னு சொல்ல முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆங்கிளும் ஈவன் சொல்லுது, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுது. என்ன தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்ன சொல்லுது, இந்த ஆங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னர் ஆப்போசிட் பாயிண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லுது. அப்போது அதை எப்படி எழுதலாம், இது வச்சுக்கலாமா, இது பி டேஷ்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி எழுதலாம், அதை பி டேஷ் பிஏ ஈக்குவல் டு பிபிஏ ப்ளஸ் 1. அதாவது பி டேஷ் பிஏவும் பிபிஏவும் 1. சரியா, அடுத்த ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவாட்ரிலேட்ரல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்னர் ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது என்ன அர்த்தம்னா, இது குவாட்ரிலேட்டரலாக கன்சிடர் பண்ணி, இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு இல்லையா. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனாலே இதுவும் பேரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. சரியா, அதனால் இந்த கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. நான் அடுத்து இங்கேருந்து இந்த கண்டிஷனுக்கு வரேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், குவாட்ரிலேட்டரல் மாதிரி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரு. அப்போ குவாட்ரிலேட்டரில் இந்த சைடு ஒரு ரெண்டு சைடு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பேரலாக இருக்கும். இன்னொரு ஆப்போசிட் சைடு அன்பேரலாக இருக்கும் இல்லையா. இது ரெண்டுமே பேரலாக தான் இருக்குது, பாருங்கள், பார்த்தாலும் தெரியும். அப்போ நான் இது ரெண்டையும் பேரல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும், குவாட்ரிலேட்டரில் எக்ஸ்டீரியர் வெளியே இருக்கிற ஒரு ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இன்னர் ஆங்கிளோட ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, இன்னர் ஆங்கிளோட ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் எப்படி எழுதலாம், பிபிஏ ஈக்குவல் டு பிசிடி M+2. ஓகே, அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை படி எப்படி எழுதலாம், பி டேஷ் பிஏ ஈக்குவல் டு பிபிஏ ஈக்குவல் டு பிசிடி. therefore பி டேஷ் parallel to சிடி. இது மூணு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சிடின்ற லைனு பி டேஷுக்கு ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லி பேரலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு முடிக்கிறோம்.